அதாவது அவரு ஜக்காத்து கொடுக்கிறவர் ஜக்காத்து வாங்கலாமா? இதுல அடிப்படையில இந்த கேள்வியில கொஞ்சம் தெளிவு வேணும். பெரிய கடனாளி ஆக்குறதுன்னு சொல்றீங்கல்ல, கடனாளி ஆனார்னு சொன்னா கடனாளிகளுக்கு ஜக்காத்து எப்படி கடமையாகும், அதனுடைய முறை என்ன என்று நீங்கள் பார்க்கணும். உதாரணமா நீங்க உங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கடனாளியா இருக்கிறீங்க. 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடனாளி அடுத்த ஆளு கொடுக்கணும். உங்களுடைய இருப்பு காசு பணம் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 25 லட்சம் தான் தேரும். இப்படி இருந்தா உங்களுக்கு ஜக்காத்து கடமையே இல்ல. ஏன்? இந்த 25 அவனுக்கு கொடுத்தா கூட உங்க கடன் அடையாது. அடுத்தவங்க காசு போட்டு எப்ப நீங்க கடனை வாங்கிட்டீங்களோ 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு வர்ற வரைக்கும் உள்ள அந்த சொத்து உங்களை சேர்ந்தது அல்ல. என்னைக்கு அவனுக்கு கொடுத்தான அவனு. அப்ப கடனாளி அவன் 50 லட்சம் ரூபாய் தந்தானே அவன் தான் அந்த 50 லட்சம் ஜக்காத்து கொடுத்திருப்பான். உங்களுக்கு தந்ததை திருப்பி நீங்கள் கொடுக்க வேண்டியது. அப்ப 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கும் பொழுது 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு ஜக்காத்து கடமை இல்ல. ஏன் இல்ல? 50 லட்சம் அவனுடையது. வேற ஒரு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, தயம் தந்திருக்கான், கொடுக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம். 50 லட்சம் உங்களுக்கு கடனாளியா இருக்குது, ஒரு 60 லட்சம் ரூபாய் இருக்குது. இப்ப இந்த 10 லட்சம் தான் கொடுக்கணும். நீங்க 50 லட்சம் கடன் போச்சுன்னு சொன்னா கடனுக்கு மிஞ்சி நம்மகிட்ட ஒரு தொகை இருக்குது, இன்னொரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது, அல்ல இன்னொரு 5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு கொடுக்கணும். கடன் பாரிய கடனாளின்னு சொல்றீங்க. பாரிய கடனாளின்னா என்ன அர்த்தம்? பாரிய பெரிய கடனாளிங்கிறீங்க. அப்ப உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் கழிச்சா கூட அடையாத அளவுக்கு இருக்கும் என்றால் இருந்தால் ஜக்காத்து கடமையாவாது. 1 கோடி ரூபாய் கடன் இருக்குது, உங்கள்ட்ட மொத்த இருப்பு 50 லட்சம் தான் இருக்குது, உங்களுக்கு எப்படி ஜக்காத்து கடமையாகும்? நீங்களே இந்த 50 லட்சத்தை கொடுத்தா கூட மேற்கொண்டு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. அந்த கடனை அடைச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. வர்ற வருமானத்தை எல்லாம் அந்த கடன் அடைக்கிறே கொடுங்க. அது கொடுத்து உங்களுடையது ஆகணும். உங்க இது ஒண்ணுமே இல்லை. இப்ப கடனாளியா இருக்கிறீங்க, 50 லட்சம் ரூபாய் கடனாளி, மாசம் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. 25,000 நீங்க ஜக்காத்து கொடுக்குறீங்க. ஜக்காத்து கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு தொகை எடுத்து 50 லட்சம் கடனாளிக்கு போய் இந்த கடனை கழிச்சுக்க என்று அழிச்சு அவருடைய கடனை எல்லாம் கழிச்சு முடிஞ்சாதான் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்க இது ஆகும். அப்பதான் நம்ம என்ன செய்யணும்? அதை ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பேச்சே வரும். கடனாளியா இருக்கும்போது ஜக்காத்து வரவே வராது. இது ஒரு அடிப்படை. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, ஜக்காத்து கொடுக்கிறவரை ஜக்காத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி எந்த ஒரு தடையும் கிடையாது. உதாரணமா எடுத்துக்கிறோமே, இப்ப நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துடைய இது குறைவா இருக்கு, செல்வம் குறைவு நம்ம நாட்டுல. இப்ப சவுதி போன்ற குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு வளமான நாடு. இப்ப அந்த நாட்டுல ஒரு வீட்டு வேலை பார்த்தா கூட ஒரு 50,000 ரூபாய் இந்திய ரூபாய்க்கு அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். அதை ஊருக்கு வந்தான்னு சொன்னா அவன் ஜக்காத்து கொடுக்கணும் அந்த 50,000 ரூபாய்க்கு. ஆனா அந்த சவுதி அரபிகள் இருக்கான அவன் யாருக்கு ஜக்காத்து கொடுப்பான்? இவன மாதிரி ஆளுக்கு தான் கொடுப்பான். அவங்கள பொறுத்தவரை ஒரு ஏழை. அங்க என்ன செய்வான்? நீங்க வீட்டு வேலை பாக்குறதுனால அவன் ஜக்காத்து உங்களுக்கு தருவான். அவன் உங்களை மாதிரி ஆளுக்கு தந்துருவான். நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கணும்னு உங்க காசா போயிடுச்சு. இப்ப நீங்க ஊருக்கு வர்றீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவன் எல்லாரும் இருக்கிறான், நீங்க தான் கொடுத்தா வேண்டி இருக்கிறது. அதனால ஜக்காத்து கொடுக்கிறவன் ஜக்காத்து வாங்க கூடாது என்று எந்த ஒரு சட்டமும் கிடையாது. நீங்க உங்களுக்கு உள்ளவன் நீங்க கொடுங்க. உங்களுக்கு மேல உள்ளவன் ஜக்காத்து கொடுத்தான்னு சொன்னா, இல்ல எனக்கு ஜக்காத்து கொடுக்குற தகுதி இருக்கு அப்படின்னா தேவையில்லை, காப்பான்னு வாங்கிக்க வேண்டியதான். வாங்கி நீங்க அதுக்கு ஜக்காத்து கூட சொந்தம் வாங்கிக்கிறீங்க. நீங்க ஜக்காத்து கொடுப்பவர் ஜக்காத்து வாங்க கூடாது என்று சட்டம் இருக்கான அப்படி சட்டம் கிடையாது. நம்ம கீழே உள்ள நம்ம கொடுக்கலாம், நமக்கு மேல உள்ள ஆளு நம்ம தான் வாங்கிக்கணும்.